குதிரை அழைக்கும் குரான் ஃபஸ்தமிஉ லஹு அன்சித்து. உங்களுக்கு குரான் ஓதி காண்பிக்கப்பட்டா காது தாழ்த்தி கேளுங்க. மரியாதையா வாயை பொத்திரு. லஅல்லக்கும் துர்ஹமுன். அல்லாஹ்வின் ரஹமத் உண்டாகும். அப்ப அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை சொல்லும்போது அமைதியா கேட்டா வெறுஞ்சா இல்லையோ கேட்டாலே அல்லாஹ்வின் ரஹமத் உண்டாகும். அப்படி கேட்காம நீ சும்மா இறந்தெல்லாம் படுத்து விட ரஹமத் உண்டாகும். அந்த புள்ள அங்க வராதீங்க, கவனமா என்ன சொல்றாங்கன்னு கேளு. இல்லையா அல்லாஹ்வின் ரஹமத் கேரண்டி இல்லை. நண்பர்களே பெரியார்களே, இது ஒரு நிஸ்வான் மதரசா, பெண்களுடைய மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா. பெண்களுக்கு மார்க்க கல்வியை அளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பரிசு பட்டங்களை கொடுத்து சந்தோஷப்படுகிற விழா. பொதுவாக நண்பர்களே, அந்த காலத்திலே பெண் குழந்தை பிறந்தால் முகம் சுளிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. பெருமானார் வரதுக்கு முன்னாடி அதை மாற்றி பெண் குழந்தைய ரஹ்மத்தா காட்டினவங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இந்த காலத்துல அந்த நிலைமை மாறிடுச்சான்னு பார்த்தா சில பேர் இதுதான் சரி. ஒருத்தர் உட்கார்ந்து போன் வச்சு அவர் நண்பர் போன் போடுறார். அல்ஹம்துலில்லாஹ் 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 ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் அவருக்கு கொடுத்தாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டியா? ரொம்ப சந்தோஷம், டபுள் மடங்கு சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி உங்களை வாழ்த்துக்கள், ஆண்கள் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் பொம்பளை பிள்ளை வாட்டா ஆம்பளை வாழ்த்து என்னையா கங்க்ராச்சுலேஷன் ஆண் பிள்ளை ஆம்பளை நல்லா கொடுத்தா ரொம்ப வாழ்த்துக்கள் கிடையாது. இன்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு சந்தோஷம் தான், பொம்பளை பிள்ளை பிறந்தா வருத்தம். ஒரு சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க டிவியில பார்த்துருக்கீங்க, பெங்களூர்ல ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அவன் பிள்ளைக்கு உங்களை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி முதல் பிள்ளை உங்களை பிள்ளை ரெண்டாவது மூணு பிள்ளை அணி என்று சொல்லி அந்த குழந்தையை வீடியோ சுட்டு வச்சிருக்கான். கத்தியாவது அவர் காயப்படுத்திருக்கான். பல குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறாங்க. அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் மூத்தா போயிடுச்சு. முஸ்லீம் சொல்றாங்க, நானே பார்த்துக்க சொல்றாங்க. டிவியில காமிச்சாங்க, பெங்களூர்ல நானே பார்த்துக்கிறேன். ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் பெண் குழந்தை பிறந்தால் முகம் சுளிக்கக்கூடிய காட்சி இன்னைக்கு நடக்குது. பெண் குழந்தை ஒரு குழந்தைக்கு 3 குழந்தை 2 குழந்தை ஒரு பொம்பளை பெற்றுன்னு சொன்னா உடனே அந்த தாயை கணவன் புரிஞ்சு கொண்டான்னு சொல்லி கணவனுடைய குடும்பத்தார்கள் என்ன புரட்சியே வைக்கல. ஆனா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கேட்டா பொம்பளை பிள்ளை பிறக்கிறது ஆம்பளை பிள்ளை பிறக்கிறது அப்பாவுடைய
வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, யாருக்காவது பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று அவர்களுக்கு நற்செய்தி கூறப்பட்டால், நற்செய்தி சொல்லப்பட்டால், நல்ல வஜூஹு முஸ்வத்தன், அவன் முகம் கருத்து போயிடும், ரொம்ப களி, ரொம்ப கோபமாயிடும். யார் சொல்றாங்கன்னா காஃபிர் ரசூல். இப்போ முஸ்லிம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. புஷ்ஷிர அர்த்தம் என்னங்க? பெண் குழந்தை பிறக்கிற நற்செய்தி சொல்லப்பட்டால், சந்தோஷமான செய்தியாக அது சொல்லப்பட்டால் அப்படின்னு சொல்றான். பொம்பளை பிள்ளை பிறக்கிறது நற்செய்திங்களா? என்ன நற்செய்தி பொம்பளை பிள்ளை? பெண் பிள்ளை பிறக்கிறத அல்லாஹ் நற்செய்தின்னு சொல்றான். என்ன நற்செய்தி பிறக்கல? பாருங்க, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, முஸ்லிம் ஷரீஃபுடைய, புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. அன்னை ஆயிஷா ரிவாயத் செய்றாங்க, மை யடி மின் ஹாதிஹில் பனாதி ஷையன், யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண் பிள்ளைகளிலிருந்து ஒருவரையோ இருவரையோ அல்லாஹ் கொடுத்தானோ, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆம்பளை பிள்ளைனா கொஞ்சம் வளர்க்கறது, பொம்பளை பிள்ளைனா ஒரு ஓரம் கட்டுறது, அது அல்லாஹ் சொல்றான். நல்லா தாய்மார்களும் கவனிங்க, தந்தைமார்களும் கவனிங்க. மை யடி மின் ஹாதிஹில் பனாதி ஷையா, பெண் குழந்தைகளிலிருந்து ஒருவரையோ இருவரையோ யாருக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பாக கொடுத்தானோ, வஹஸன இலைஹின்ன, அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்தார்களோ, அவங்க தேவையானது கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து கண்ணியமா வளர்த்தார்களோ, உன்னலஹு சித்ரம் மினன் நாரி, நரகிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை செய்யக்கூடிய தடுப்பாக, திரையாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் நம்பர் 5991. புகாரி எடுத்து பாருங்க. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்?
சொன்னதுதான். அவன் அமல்கள் கம்மியா இருந்தா நல்லா மன்னிச்சிருவான். யாராவது 2 பேரும் கட்டி கொடுத்து வந்தேன். அவரோட அமல் குறைவா இருந்தா நல்லா மன்னிச்சிருவான். அமல் செய்ய வேணாம்னு சொல்லல. பெண்களுடைய சிறப்பை எப்படி சொன்னாங்க? 2 ஆம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுத்து தடிமான மாதிரி வளர்ந்து காலையில காமிச்சு அவனை கட்டி கொடுத்தா சொல்லவே இல்லை. ஹதீஸ்ல எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஆம்பளை பிள்ளை கட்டி ஆடுறது அமல் வந்து சந்தோஷம் வரவு தான். உங்களோட செலவு அவனே சொல்லுக்குட்டி ஒரு வரவு எங்களுக்கு விட்டால் இந்த சொற்கள் கொண்டு போகக்கூடிய வரவு அவர்கள் தான். இது முஸ்லிம் செல்புரி ஹதீஸ். எப்படி வளர்க்கணும் அதையும் பெருமாள் சொல்றாங்க. இதே இன்னொரு காலத்தில் வருது மன்னால காரியத்தை ஒரு காலத்தில் வருது மன்னால இவனத்தைனி அவு உசுத்தைனி சொல்றாங்க. 2 பெண் பிள்ளைகளையோ அல்லது 2 சகோதரிகளையோ சகோதரன் அக்கா சின்ன போயிட்டாங்க. அக்கா தங்கச்சி தான் இருக்குது. அது இவருதான் எனக்கு பொறுப்பே இருக்குது. எவ்வளவு கட்டி கொடுத்து போகாம அந்த 2 தங்கச்சிகளையும் கூட இருந்து கட்டி கொடுத்து ஆளாக்கி அவங்க கட்டி கொடுத்து விட்டால் நான் சொல்றதுக்கு அவனும் நானும் இப்படி போவோம். உங்களுக்கு நேமத்துல அவளை பார்த்தோன்னே நேமத்துன்னு சொல்லு. அவளை பார்த்தது யார் முஸ்லா லட்சியம் கூட வந்த பெண்ணு, என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக வந்த பெண்ணு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைக்க வந்த பெண்ணு அப்படின்னு கூப்பிட்டு பொம்பளை பிள்ளை வீட்டுல போனான். முஸ்லிமத்துன்னு சொல்லாத எத்தனையோ தாய்மார்கள் பொம்பளை பிள்ளை தானங்களை முஸ்லிமத்து விளங்கிட்டு இருக்கான். பெருமாள் சொன்னாங்க அவர்களும் நானும் ஒன்னா சொர்க்கம் போவோம். நான் சொல்றது தாய்மாரை காம ஊதா என்ன ஒரே சட்டமா இருக்கு. யாரும் எல்லாரும் படிக்குது. இவங்க திருத்தவும் முடியாது. இந்த வயசுல நம்ம இதோட அதிகமா அதிகமா பண்ணிடுறோம். உனக்குங்களா இந்த சின்ன பிள்ளைங்க போய் சும்மா இருக்கான்னு சொன்னாதான் 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா பேசுவாங்க. இந்த வயசுல நம்ம பொண்ணால் அதிகிறோமா? இந்த பிள்ளைங்க குடும்பம் பண்ணாதது அதிசயம். குடும்பம் பண்றது அதிசயம் இல்லை. உங்க வீட்டுல ஒரு 2 வயசு பையன் காலை இப்படி ஒரு கசிவு வச்சு உட்காந்துருக்கான். காலை எப்படி சீக்கிரம் உட்காந்து அப்படி என்னங்க பையன் பார்க்கும்போது நினைக்கிறான். ஒரு மாதிரி அவங்களை டாக்டரை கூட்டிட்டு போங்க. அவன் கட்டளை ஏறணும், கீழே விழுகணும். ஒரு நாளைக்கு கண்ணத்துல அடிபடணும், ஒரு நாளைக்கு தலையில அடிபடணும், ஒரு நாளைக்கு கையில அடிபடணும், ஒரு நாளைக்கு காலில் அடிபடணும், ஒரு நாளைக்கு கட்டு போகணும், ஒரு நாளைக்கு மருந்து போகணும். அதுதான் பையன். அதான் சின்ன குழந்தைங்க இருக்குது. அதனால அந்த பிள்ளைங்க சத்தம் போட்டு போட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் ஓட்டணும், நீங்க ஒரு பக்கம் காலில் வாங்க செய்யும். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 2 பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திட்டா சொர்க்கத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஒன்னா கூட சரி இப்படின்ட்டா முஸ்லிம் சொல்லிட்டாரு. எப்படி வளர்க்கணும் சொன்னாங்க பாருங்க. நீ பாருங்க எல்லா வளர்க்குற மாதிரி எதிர்பார்த்தா வளர்ந்து கொடுக்க குழந்தைட்டா எல்லாரும் பெரிய வளர்ந்து அது மாதிரி வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் கிட்ட ரிவாயத் செய்தாங்க. அபூ தாவூத் மன் கான லஹு உன்ஸா, யாருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததோ பலம் எய்தா, அந்த குழந்தையை உயிரோடு புதைக்கவே இல்லை. ஹயாத்தா வச்சு அன்பா ஆரம்பிச்சு குழந்தையை எடுக்கலாம். வடம் எஹின்ஹா, அந்த குழந்தையை கேவலப்படுத்தவில்லை, பார்த்து காயப்படுத்துறது. சில நேரங்களில் பொண்ணு குழந்தைங்க பொண்ணு கலாச்சாரத்துக்கு காமன் காசுனா சண்டி உனக்கெல்லாம் பொண்ணு மாவளம் அடைய மாட்டேங்குது, தெரிஞ்சதா அடைய அப்படிங்கிறது. அந்த குழந்தையை கேவலப்படுத்தாத நிலையில் கண்ணியமாக வளர்த்தால் வடன் யூசிர் வரதஹு அலைஹா, தன்னுடைய ஆம்பளை பிள்ளையை அந்த பொம்பளை பிள்ளையை விட முக்கியத்துவம் கொடுத்தால் வளர்த்தால். ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கு. ஆம்பளை பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. உன் வீட்டுல 2 முட்டாய் வாங்கிட்டு முதல்ல யார் கொடுக்கணும்? பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்த வாழா சொன்னோம், அவனுக்கு முதல்ல கொடுக்கவே கொடுக்காத. இந்த அதிசய பார்க்கறதுக்கு நான் முட்டாய் வாங்கிட்டு முதல்ல பொம்பளை பிள்ளை கூட சும்மா இருக்கா பிள்ளை கொடுத்துட்டு அடுத்தது இது ஒரு நாள் சாப்பிட மன்னிச்சா போதுங்கிறது. அதை எப்படியாவது அதான் மன்னிக்க மாட்டாங்கன்னு ஆசை வைக்கணும். எப்படியாவது சொல்ல மட்டும் போயிட்டு பெருமாள் கொண்டு போக மாட்டாங்க, அந்த ஆசை வைக்கணும். என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆம்பளை பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ வெளியிலிருந்து கொண்டு வந்தாலும் சாமானும் முதல்ல யாருக்கு தரணும்? பொம்பளை பிள்ளைக்கு வாங்கணும். இருடா தனிமாட்டு நீ குடிமாங்க அப்புறம் எடுத்து. ஏன்னா இவன் வந்து காவலமா கொடுத்தா யாருக்கு கொடுத்தா இல்லையா வாங்கிட்டு போயிடுவான். அவன் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல
உண்மைகள். இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. தைலமி இந்த ஹதீஸ் கிதாபில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு பெண் குழந்தையின் உயர்வை பற்றி சொன்னார்கள். அல்மராத்து ஹுன்னல் முஷ்ஃபிகாத் வல் முஜ்ஹிதாத் வல் முபாரகாத். பெண் குழந்தை இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டிலே அன்பை, இணக்கத்தை, ஒரு உன்சத்தை, ஒரு பிரியத்தை உண்டாகக்கூடியவர்கள் பெண் பிள்ளைகள் தான். நான் ஆம்பளை தடி இருப்பான், நீ வெளியில போய் சுத்திட்டு
என்னங்க எதுக்கு இந்த எங்க வச்சுங்க நெட்ல பார்த்து ஆசிர்வாதம் என்ன பேர் அது தெரியுமா தெரியல ஆசிர்வாதம் புயல் அர்த்தம் ஆசிர்வாதம் அர்த்தம் அந்த பொருள் ஊட்டே தந்தா ஆசிர்வா அந்த பொருள் எதுக்கு கூட்டாரும் புயல் வெளியே போயிடும் வேற விதத்துல பார்த்து ஜெனரல் தெரிய சபா சபானா தெரியல அந்த புயல் சுனாமி சூறாவளி ஒரு ஆசிர்வாதம் தெரியும் நல்லா இருக்காது சாசித்தான் பெரும் அர்த்தமே வேண்டாம் ஜானியா மின்சாரம் தெரிஞ்சாத்திருக்கோம் நல்ல ஜானியா ஜானியா பேர் வேண்டிய அர்த்தம் அவதான் ஜானியா மின்சாரம் தெரிஞ்சு அடையாளம் இருந்தான்னு சொன்னா அது நல்ல ஜானியா மின்சாரம் தெரியாது ஜானியா சதா விமானில் இருக்கக்கூடிய பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் அர்த்தம் என்ன அந்த குரான்ல தையீபா வருதாமே தையீபா நடக்கிறா தையீபான்னு சொன்னா அண்டாடலாம் புறாதார பெண் அர்த்தம் ஏன் வத்திமோதே அண்டாடலாம் கண்ணி அடிக்கிற பெண் குரான் வராங்க சைத்தானா குரான் வருது சைத்தான் குரான் வருது குரான் வருது இல்லையா ஒரு பையனை பற்றி இன்னொரு பையனை பற்றி ஆமான் குரான் வருதியா இந்த பெண்ணு சைத்தான் இன்னொரு பெண்ணு இப்ளீஸ் ஏயா குரான் வருதுட்டாங்க விவசாயில சில பேர் வைக்கிற பேரை கேட்டா காரிஷா ஒரு புள்ளி காரிஷா பேர் இருக்கலாம் ஒரு புள்ளி பேரை வச்சு நான் சொல்லுங்க என்ன பேர் நிஃபாசா பேர் நிஃபாசா சதா நிஃபாஸ் போயிட்டு நிஃபாஸ் அர்த்தம் தெரியாது நிஃபாஸ் அர்த்தம் என்ன பிள்ளை பிறந்த தீட்டுன்னு அர்த்தம் சதா நிஃபாஸ் போயிட்டு இருக்கிற பேர் இல்லையா அர்த்தம் பேர் நல்லா இருக்காது அதான் வச்சுட்டோம் நல்லா உலகமாக்கிட்ட போய் அவருக்கு நல்ல பேரா சொல்லுங்க அர்த்தம் நிறைந்த பேரா சொல்லுங்க அர்த்தம் அழகான அர்த்தம் பேரா சொல்லுங்க அதை கேட்டு பாட்டி வச்சாங்க பாட்டியோட பாட்டி வச்சாங்க அப்படிலாம் சொல்லுங்க அதெல்லாம் தவறான கொள்கை உங்களுடைய பெண்ணுடைய எதிர்காலம் நீங்க பாராட்டுறீங்க அர்த்தம் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பேர் வைத்தால் அழகான பேரை வையுங்கள் அதற்கு சல்லல்லாஹு நபி தாய்மார்களே கொஞ்சம் கவனமா கேளு சொந்த கதை சொல்லாதது நாளைக்கு பற்றி பேசுங்க அடுத்த நாளைக்கு ஐடியா பண்ணி டைம் ஏற்படுத்து இன்னைக்கு யாரை பேசுறது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு கூட்டு சேர்ந்து கொஞ்சம் பேசுவீங்க இன்னைக்கு இது கவனிங்க இன்ஷா அல்லாஹ் மக்களே பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதை பற்றி விதமான சொன்னாங்க பெயர் சூட்டு விழா சில பேர் ஏற்பாடு செய்றாங்க வேறு நடப்பு விஷயம் ஒன்று போச்சு அதுக்கு 100,000 பேரை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு பேர் வச்சு அதுக்கு செலவு பண்றான் தற்காலிகமான பண்ண கொடுக்குறாங்க போஸ்டர்லாம் ஒட்டி கொடுக்குறாங்க ஆனா சுன்னத்தை ரசூல் என்ன குழந்தை பிறந்த 7வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் தலையை மொட்டை எடுத்து அந்த முடிய அளவுக்கு தர்மம் செய்துவிட்டு முடி ஒரு 10 கிராம் இருந்துச்சுன்னா 10 கிராம் வெளியே தர்மம் செய்துவிட்டு அகீகா கொடுப்பார்கள். அகீகா என்ன? பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு, ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அறுத்து அந்த கறியை ஏழை எளியவர்களுக்கு அப்படியே கொடுக்கலாம், சோறு அப்படியே கொடுக்கலாம், அந்த கறியில கொஞ்சம் கறியை காய் பண்ணி சாப்பிடலாம் குர்பானி மாதிரி. இதுக்கு பேர் அகீகா. இது ஒரு ஆடு வரலாம் 30,000 செலவாகும். இது சுன்னத்தாவே தெரிய மாட்டேங்குது. பெயர் சூட்டு விழாவுக்கு சொல்லி 20,000 செலவாகும். இது நம்ம சொல்லி எது அவசியமோ அது செய்யல, எது இஸ்ராஃபோ எது வீண் விரயமோ அது காசு வரும். அகீகா இன்னைக்கு மக்களை மத்தியில ரொம்ப குறைஞ்சு போச்சு. அது ஒரு சுன்னத்தாகவே இருக்குல்ல. நான் பிள்ளைகளை அகைய கொடுத்த எத்தனை கேட்கும் பார்ப்பீங்க. என் பிள்ளைகளை அகைய கொடுத்து அதில் அலமதுல்லா அம்மா சொன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க அண்ணன் சொல்றாங்க, அண்ணன் அலமதுல்லா மாஷா அப்ப சில பேர் சில பேர் எவ்வளவு பார்த்துக்கலாம். அப்ப அகீகாவோட கட்டாயம் கொடுக்கணும். அகீகாவுடைய பிரயோஜனம் என்ன? தாய்மார்கள் எல்லாம் எவ்வளவு வச்சுங்க
பெண்கள் நினைக்கிறீங்க வெக்கம் இல்லாம நான் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா நீங்க நாளைக்கு மசாலா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கையினுடைய மாதவிடாயுடைய குறைந்தபட்ச நாள் என்ன, அதிகபட்ச நாள் என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? 6 நிமிஷம் ஆகுது. பெண்களே நீங்க சொல்ல வேணாம், ஆம்பளை சொல்லுங்க. உங்க மனைவி சொல்லி கொடுத்தீங்களா? மாதவிடாயுடைய குறைந்தபட்ச நாள் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? யாருக்கு தெரியும்? கேட்கும். அதிகபட்ச நாள் என்ன சொல்லுங்க. 7 நாள் 7 நாள்